என்னை திட்டுறாங்க. இமோஷனல் பேக்கேஜை இறக்கி வச்சுட்டு வேண்டிய கடமை வந்து டீச்சர்ஸோடது, இவளோடது. Personal baggage of the teacher cannot hit the child any time in life because this is a whatever question that's beyond the boundary. I will tell you whatever question you have, you can ask me. இதோட இப்போ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்னா, எதுக்குமே அழாத பொண்ணு இந்த 2 daysல 1 second you are thinking in the level of maturity at your level. Because the teachers are like that, I am not even blaming the teachers. Understand me first. You are teaching good values for her, good, but there is one thing. நீயே ஒத்துக்கோ, நீ ஒரு ஸ்கூல் நடத்துற, உன் டீச்சர்ஸ் எல்லாரும் எப்போ பாரு மொபைலே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பர்சனல் ப்ராப்ளம். Personal problems should be dealt in personal values, not here. They will sit and cry in staff room. You guys are seeing it. You guys are also seeing the gossiping things there. Why then you are paying salary there? Have you ever thought of it? அதான் தைரியமாக கேட்கறதுக்கு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அவனு அப்படி கேட்கலையே, நான் தப்பு பண்ணலையா, ஏன் என்ன வெட்ட தப்புறீங்க, அதுதான் அவங்க கேட்டாங்க. அதை மெதுவாக கேட்கல, நான் கொஞ்சம் கூட கேட்குறேன். மெதுவாக கேட்கல, அவளோட வாய்ஸுக்கு அது கூட அது தெரியும். அந்த வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணமா, வாக்கல் கார்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, டேடியே முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். சமரசம், சமாதானம், சமாதானம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி, நான் யூ ஆல் காட் யுவர் சொல்யூஷன்ஸ் ரைட் நவ். ஏன் இதை ஃபஸ்ட்டு நான் இன்ட்ராக்ட் பண்ண உங்ககிட்ட நான் நினச்சேன் அப்படின்னா, everybody is carrying some baggage in mind that is not allowing you to reach the target. That is why I want this interaction to happen with you. Now let us go into quickly. I let me dive into spirituality. Spirituality na ஆன்மீகம் கொஞ்சம் பேசலாம், சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஜாலியாக நல்ல சோகம் வேண்டாம், அழுகெல்லாம் வருது, அதெல்லாம் இப்படி தூக்கி இப்படி போட்டு. ஓகே, எஸ், ஆன்மீகம்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா ஆசச் கடவுள் மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கை. அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்காரா தெரியாது, ஆனால் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இந்த விதை இங்கே சிறுஜாத விதை இங்கே இருக்குது, அப்பன்னான விதை இங்கே உலகத்தில் இருக்குது, சாய் பிரசன்னான்ற விதை இங்கே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இவங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக ஆகுவாங்கன்ற நம்பிக்கையில தான் அவர் நம்மளை வச்சிருக்காங்க. பட் we give the name called கடவுள் in form of everything. X, Y, Z. அது ரிலீஜியன். நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இந்த வேர்டே இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி வெர்சஸ் ரிலீஜியன். ரிலீஜியன் இஸ் டிஃப்ரெண்ட். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி போகிறது ரிலீஜியன். ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் மேல நம்ம வச்சுக்கணும், அவர் மேல அவரும் நம்ம செய்யலாம். உன்னோட டீம்ல கடவுள் இருந்தாலும் அதுக்காக செயல் செய்யாம இருக்கணுமா? கிடையாது. அதுதான் திருக்குறள் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, இல்லை ஒரு பழமொழி கூட வரும், முயற்சி இன்னொன்று தெய்வத்தால் முயற்சிதான் தெய்வம். அங்க கூட என்ன? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்க்க துணிதல். வழியே இல்லை, நீ பண்ற வேலைக்கு கடவுள் இறங்கிதான் ஆகணும், உனக்கு ரிசல்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றது அந்த வார்த்தையே. which means you human being have something called as potential. potential என்ன? திறமை எல்லாருக்குமே இருக்கா இல்லையா? அப்பன்னா நம்மளுக்குலாம் திறமை இருக்கா? அப்பன்னா எஸ் சார் இல்லையா? கொஞ்சம் இருக்கு, நிறைய கிலோ நான் கேட்கறது திறமை நிறைய இருக்கா கம்மியா இருக்கா? எல்லாருக்கும் அதிகமா எல்லாருக்கும், எல்லா வயசானவங்களுக்கும் இருக்கா? சின்னவங்கலேருந்து முதியவர் வரை. That is why you all see even 104 age இப்போ நம்ம கூட யோகாவோட லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்குறாங்க. everything is happening. Age doesn't count your talent. Every human being is embedded with potential. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி
சாமி கும்பிடுறீங்க. ஓகே, வெரி குட். தென் அவ்வளோதான். ஸ்பிரிட் அப்படின்றது நீங்க, ரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஹியூமன் பீயிங். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் we are doing some ritual to God. What is that? Doing puja, doing chanting, doing prayers, doing namah. All these things come under rituality. Do you agree with this or not? Yes. Appo what is the system? Something is flowing down, that is called as grace. That is what God is seeing. Every now and then God is seeing every one of us. My child is good or not, my child is good or not. அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்க்குறப்போ எப்பெல்லாம் கஷ்டம் வந்தோ நீங்கள் எல்லாம் போய் சொல்லி பாருங்க. போய் பைக் எக்ஸாம் முன்னாடி போய் பைக் பண்ணுவீங்க. என்ன சொல்லி பைக் பண்ணுவீங்க? எடுத்தா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இல்ல என்ன சொல்லி பிரைட் பண்ணுவீங்க? பிரைட்னா மணி இறங்கிட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். பிசினஸ் பேசுறீங்களா? பார்த்தீங்களா? இவ்வளோ ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்கிறேன். வெரி குட். என்ன சொல்றேன்? தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்றேன். எவ்வளவு தேங்காய் உடைக்க பாப்பா? 5 3 இப்படி சூப்பர்டா. 3 5 அப்புறம் 1 சலக்கு பார்த்துக்கியா? அதெல்லாம் அப்போ நான் சொல்லுவோம். ஸோ we are dealing God like a business. No, not at all. கடவுள் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்க என்ன மாதிரி குழந்தைங்களாம் நம்ம எதிர்பார்க்கிறார் தெரியுமா? Follow dharma. What is the word that I said? Dharma. Dharma பண்றது மட்டும் dharma கிடையாது. Dharma means right actions, right deeds, right thoughts. That is dharma. I'm not going to talk about big things of dharma. Okay, simple things. We as children of God, what you have to follow in your everyday life, doing right things. Okay, அந்த இதுக்கு பேர் தான் என்னது? Dharma. அந்த தர்மா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இஸ் தர்மா, செகண்ட் இஸ் பக்தி, தேர்ட் இஸ் டிவோஷன். டிவோஷன்னா என்னது? டிவோஷன்னா என்ன? ஒரு வேலையை முழு ஈடுபாடோட செய்யறது என்னது? டிவோஷன். அப்ப பக்தினா என்னன்னா, பக்திக்கும் டிவோஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பக்தினா என்னது? சாப்பிட்றது கேட்கறது அபிப்பிராயம். அப்ப டீச்சர்ஸ் மேல வச்சிருக்கிறது என்னது? அது ஒரு அவங்க எக்ஸ்பர்ட்டா வச்சுக்கணும். சாமினா நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது. ஓ, வாவ், ஐ அம் ஹேவிங் வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். வெரி நைஸ். நான்வெஜ்லாம் சாப்பிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பக்தி வேற இருக்குது. வெரி நைஸ், குட். டீச்சர்ஸ் கிட்டையும் பக்தி இருக்கு, பேரண்ட்ஸ் கிட்ட ஆரம்பிக்கணும் அந்த பக்தி. Automatically God will come down for you. First starts with hope. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன், அவர் கிரியேட்டரா இருந்தா கிரியேஷன் ஆகி ஒன்றை யார் இருக்கா? இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் யார் படைச்சாங்க? அம்மா. அவங்கள யார் படைச்சா? அவங்க அம்மா. அப்படி போயிட்டே இருக்கு. அப்ப ஹியூமன் பீயிங்ஸ் ஃபேமிலியை யார் படைச்சாங்க? கடவுள். ஸோ கிரியேட்டர், கிரியேஷன்ஸ். கரெக்ட்? அப்ப இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ பாப்பா, நல்லா புரியுது. எவ்ரி பாட் will have the same, அந்த பாட்டரியில இருந்தா எல்லா மெட்டீரியல்ஸும் பால் ஆகுற மாதிரி creator is always insisted you have to have this name, you have to be in this family. இவங்க தான் உங்க பேரண்ட்ஸ் காமிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு கடவுள், அவங்க உங்களுக்கு கடவுள். ரொம்ப சிம்பிள். அப்ப நீ அவகிட்ட போறப்போ கடவுள் உங்களுக்குள்ளார இருக்காருன்னு பார்த்துட்டீங்கனாலே என்ன பண்ணுவ? பயப்படுவியா இல்ல அன்போட இருக்கியா? அவ்வளவுதான், சிம்பிள். First thing, that respect and bhakti has to come to your parents. For that, சிம்பிளா தான் நான் ஒரு க்ளூ கொடுக்க போறேன். எல்லாருக்கும் ஒரு குட்டி க்ளூ மட்டும் கொடுத்துறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிருக்கீங்க. நான் இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு சொல்றேன். I am not taking anything like a words from here and there and not putting down. First step, after getting up from the bed, touch the ground. That is your Bhuma Devi. அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதை டச் பண்ணிட்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்னு நினச்சி எழுந்துருங்க. தென் ஆஃப்டர் கம்மிங் ஸ்கூலுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு முடிப்பாங்கல்ல, சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லை சாப்பாடு கொடுப்பாங்க.
டெல் யுவர் பேரண்ட் தேங்க்யூ கூட சொல்ல வேண்டாம். இப்போ அதெல்லாம் ஃபார்மலாக நினச்சிடுறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேஷன் கொடுங்க. பாட்டி சமைச்சாங்கன்னா பாட்டிக்கு அந்த அப்ரிஷியேஷன் யார் வேணாம் கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டச் த ஃபீட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் தென் ஒன்லி கோ. டோன்ட் ஆஸ்க் மீ தே ஷுட் ஆல்சோ ஃபால் அண்டர் மை ஃபீட்னு கேட்டக்கூடாது. நான் உழுவுறேன் அவங்களே காலில் விழுணும்னு நீ கேட்டக்கூடாது உடனே. புரியுதோ? ஆமாம், நம்ம அவங்களுக்குள்ளார யாரை பார்க்குறோம்? கடவுள். அப்போ அம்மா அப்பான்றவங்கள ஃபஸ்ட்டு கடவுள் ஏதோ ஃபார்ம்லெஸ்ல மேலே இருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் வச்சு மேலே இருக்காங்களாம். ஓகே, ஆனால் ரூபத்தில் இருக்கிறது, கோவிலில் இருக்கிறது வேற. வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் கடவுள் யாரு? பேரண்ட்ஸ், அம்மாவும் அப்பாவும், பாட்டி தாத்தா ஆல்சோ. எவ்ரிபடி ஹாஸ். ஓகே, அப்போ காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளில போங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ சி த ரைசிங் ஆஃப் யோர் ஓன் செல்ஃப். மேம் இத்தனை இதில் சின்ன விஷயத்துல நமக்கு இருக்கா, பலன் இருக்கா? ஆமாம், காலைல வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு bless பண்ணலாம். Thank you, at least you didn't say they will give me money. Because somewhere when I said this, no, when I called on for birthdays to my granny, nani, they will give me chocolates and what do they say? They give me a lot of gifts and money. So that is different culture altogether. Of course, I know that. Thank you for bringing up such a wonderful children. You're saying I'm blessed. இந்த வேர்டே பிளஸ் தெரியுமா? அப்போ ஃபஸ்ட்டு கடவுள் அங்கே முடிச்சிட்டாங்களா, அவங்களும் அதே மாதிரி ஒன்றை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளோ பண்போட வளர குழந்தைய நான் நல்லா பார்க்கணும்னு நினைப்பாங்க. கோபப்பட மாட்டாங்க. இஸ் தட் கிளியர்? ஸோ பக்தி ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். செகண்ட், லைட் த லேம்ப் அட் யுவர் ஹோம். தட் இஸ் ஆல்சோ யுவர் டியூட்டி. ஈவினிங் ஆனால் நீங்கள் போய் விளக்கேற்றது உங்கள் டியூட்டி. காலையில் கூட வேண்டாம், நான் யூஸ்வலாக காலையில் சொல்லுவேன். நீங்கள் எப்படிங்களா? தேங்க்யூ. டிவோஷன் எங்கே வேணும் உங்களுக்கு? ஸ்டடீஸில் வேணும். செகண்ட், பக்தி ஹேஸ் டு பி இன் யுவர் ஸ்கூல். மாதா, பிதா, குரு, தெய்வம். எஸ் ஆர் நோ? அப்போ மாதாலேருந்து என்ன வேர்டு வருதுங்க? ஏ. மாதா இஸ், திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மாதா, பிதா, ஏ குரு, யு தெய்வம், இம் ஏயுஎம். என்னது ஸ்பெல் பண்ணது? ஏயுஎம். நம்ம எதை சொல்லி எல்லாருமே ஆரம்பிப்பாங்க? எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் செலஸ்டியல் சவுண்ட் என்ன? இந்த உலகத்தை நிர்ணயிக்கிற ஒரு சவுண்ட் என்ன? சொல்லு. ஓம். வெரி குட், தேங்க்யூ. ஸ்டார்டர் பத்தியா அழகா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஓம், ஓம்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்ன்றது தான் அந்த பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நிறைய வாட்டி சொல்லிட்டே வாங்க. ஸ்டாப். நான் சொல்றேன் அதே. எப்படி முடிக்கிறப்போ அப்ப எங்க வழிகாட்டுறாரு கடவுள்? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், மாதா, பிதா, குரு இஸ் கிவிங் யூ விஸ்டம், டீச்சர்ஸ். குருன்றவங்க அந்த காலத்துல வேற யார் ஆன்மீக வழியில குருவா இருந்தாங்களோ அவங்க பேரும் குரு தான். உனக்குள்ள நீ குருன்னு சொல்றவங்களும் குரு தான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வித் இன் யூ. செல்ஃப் ரியலைசேஷன் நாங்கள் சொல்லுவோம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. இது இருந்தாலே நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறலாம். அவங்க தான் குருன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நவ் மாடர்ன் டேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் டீச்சர்ஸ். தென் இவங்கெல்லாம் எங்கே யாரை வழி நடத்துகிறாங்க? எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்மளை? தெய்வம். ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும். நான் இதை வந்து எங்கேயோ கேட்பேன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு சின்ன வரிகள் என்ன பார்த்தோம்னா, மற்றவங்களோட வளர்ச்சியில் நீ அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா நீ தான் அந்த இது. நல்லா இருக்குல்ல? நம்ம என்ன பெரிய பவராக வச்சுருக்கோம். 6 பேக்ஸ் மாதிரி
வச்சுட்டு ஷூ 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 போட்டு அப்படி மிராக்கிள் பண்ணுற பேண்டெல்லாம் வச்சுருக்கோமா? இல்லையே. அது எதை குறிக்குது தெரியுமா? மனசில் இருக்கக்கூடிய அன்பை குறிக்குது. எஸ் ஆர் நோ? மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி மற்றவங்களை வழி நடத்திட்டு போகிறப்ப அவங்க வளர்ச்சி கொடுக்குறாங்கல்ல, அப்போ அக்கா சூப்பராக பண்ணியிருக்கியே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் நல்லா பண்ணு. இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் நீ சந்தோஷப்படுத்துகிறப்ப அது என்ன ஆகுது? நீயும் அங்கே கடவுள் தான். நாங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு பேரண்டிங் பக்தியில் நான் சொல்லணும்னா காட், அம்மா அப்பா. செகண்ட், யூ பிகம் த வாட் ஃபார் தெம். தேர்ட், குரு. ஃபோர்த், தெய்வம் வந்து நீங்கள் செய்கிற செயல்லையே இருக்கும். கிளென்லினஸில் இருக்காங்க. நீங்கள் செய்கிற செயல் ஒவ்வொரு செயலையும் பக்தியோடு பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்லி காட் வில் பிளஸ். சில டைம் நீங்கள் யோசிப்பீங்க, 10 நிமிஷம் மட்டும் ரெயின் வரும். அப்போ யாரோ ஏதோ ஒரு நல்லவங்க நல்ல விஷயத்தை எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்க. அது 3 மினிட்ஸ் மட்டும் ரிசல்ட் பண்ணும். அப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா உங்கள் வீட்டு சைட்லையோ உங்கள் ஏரியா சைட்லையோ ஏதோ ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு பக்தி மார்க்கம் உள்ள ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த லெவலுக்குலாம் நம்ம எப்படி போக வேண்டாம். பட் இதுதான் மாதா பிதா குரு தெய்வம் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸ்பிரிச்சுவாலிட்டி புரியுதா? ஸ்பிரிட் ரிச்சுவல், யூ ஆர் ஆஃபரிங் சம்திங் டு காட். அந்த ஆஃபரிங் தான் பூஜை, சாண்டிங், பாட்டு பாடுறீங்கல்ல, இன் பிரைஸ் ஆஃப் காட், அது எல்லாமே வந்து அதுதான். பட் டோன்ட் மேக் காட் as a business partner. He should be a friend to you, not a business partner. So என்ன சொன்னேன்? He should be your friend, not a business partner. Thank you. ஏன்னா அதுக்கு போயிட்டீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு போயிடுவீங்க, இதுக்கு போயிட்டீங்கன்னா கடவுளுக்குள்ளார நம்ம ஜாலியாக போயிடுவோம். Will you do that? Okay. உனக்கு தூக்கம் வருதா? இல்லை இல்லை. தேங்க்யூ. ஸோ கடவுள் எங்கேயுமே இருப்பாரா என்ன? நிஜமா? உண்மையா? ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்காரு? யூனிவர்ஸ். சூப்பர். பேரண்ட்ஸ். தென் இதில் 3 விஷயம் இப்போ ஓமோட லிங்க் பண்ணி சொல்லட்டா? omnipresent, எங்கேயுமே இருப்பார். omniscient, ஓகே. omnipotent, omnipotent அப்படின்றவர் வந்து எல்லாம் வல்லமை உடையவர்னு அர்த்தம். omniscient அப்படின்றவர் ப்ரிசர்விங் கெப்பாசிட்டி, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நோயர், உங்கள் டேர்மில் சொல்லணும்னா நோயர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3 பேர் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த வேலையை பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தர்மா, ரைட் வேர்ட்ஸ், ரைட் ஆக்ஷன்ஸ், ரைட் தாட்ஸ். இப்போ பெரியவங்களும் இங்கே இருக்கிறதுனால நான் 3 விஷயத்த சொல்லி சின்ன டிப்ஸோட மெடிடேஷனோட முடிச்சேன். ஓகே. 3 ஜார் இருக்கு. அந்த 3 ஜார் என்னன்னா கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கர்மான்றது பெரிய லெவல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், கவலைப்படாது. பகவத்கீதாவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நமக்கு திருக்குறள் வந்து ஒரு பொதுமறையோ அதே மாதிரி பகவத்கீதா இஸ் அ புக் விச் டாக்ஸ் அபவுட் லைஃப். என்ன அந்த ரோல் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க மெயின் ரோல். கிருஷ்ணா, அர்ஜுனா, துரியோதனா. கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா 2 பேர் இருக்காங்கன்னா அர்ஜுனா கிட்டையும் இந்த மாதிரி நம்ம கிட்டலாம் வீக்னஸ் இருந்ததுன்னா இப்போ சொன்னீங்களா எல்லாரும், அது எல்லாம் அந்த அர்ஜுனா கிட்ட இருந்துதான். துரியோதனா கிட்ட எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்கும், அழிக்கிறது, வார் பண்ணுறது, இதுதான் அவனுடைய பேர். எஸ், புரிஞ்சுதா? இப்போ இவங்க 2 பேர், அர்ஜுனா சூப்பர் மனிதன், ஆனால் வீக்னஸ் இல்லை. அவர் என்ன பண்ணாராமா, கிருஷ்ணா நீ வா போனோம் பேட்டிலுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி நான் கூப்பிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Give listening ear here. Krishna says Arjuna, I will teach everything to you, but only you have to fight the battle. I will not come to you for the battle. I will sit and watch the game. Can you understand what I am telling? கடவுள் இப்படி சொல்ற அழகாக சொல்லியிருக்காரு. அது அவரோட லாங்குவேஜில் அழகாக பக்குவமாக சொல்லியிருப்பாரு. நான் நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு? I will give all the supply to you in the form of knowledge, in the form of experience, everything I will teach you. But who has to fight the battle? Only you. நம்மளுக்கும் அப்படிதான். God is giving us
right food at the right time through the parents? School is giving us knowledge to decide what is right or wrong? Yes or no? Yes. We are gaining everyday experiences from the life. That's all. But this is not a battle. This is life. Life is you have to play the life for a winning statement, not a weakening statement. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? வின்னிங் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? கர்மா. கர்மாவும் தர்மாவும் என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்று. கர்மா வந்து ரைட் டீட்ஸை பண்ணினா ரைட் ஃப்ரூட்ஸ், அது இங்கே டெபாசிட் ஆச்சு. அதில் 3 கேட்டகரிஸ். ஒன்று சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன ஜென்மத்தில் நம்ம பேரண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து அடுத்த ஜாப். அதுக்கு பேர் வந்து பிராப்த கர்மா. பிராப்த மீன்ஸ் ப்ரெசன்ட். நீ இன்னைக்கு என்ன விதைக்கிறியோ அதுதான் அடுத்த ஃபியூச்சருக்கு போகும். அது அகாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீ விதைக்கிற விதை நல்ல விதையாக இருக்கணுமா இல்லையா? இதுதான் இது சிம்பிள் கொஸ்டின். நல்ல விதையாக தான் இருக்கணும். அது எப்படி பண்ணீங்க? வாட் ஆர் ஆல் தி குட் கர்மாஸ் யூ கேன் டு? என்ன நல்ல விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு மகளாகவும் பண்ணணும்? நல்லதுன்னா நல்லா எல்லாமே நல்லா படிக்கணும். அது மாதிரி நான் பெரியார் அறியாமல் அது நல்லா பார்த்துக்கணும். நல்லா அவங்க ஹேமை வந்து இது ஆம்பிஷன் பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். என்னால் இது பண்ண முடியும், எங்கள் வீட்டில் இதை நான் பண்ண முடியும், எங்கள் ஸ்கூலில் நான் இதை பண்ண முடியும். அது என்ன? சரி, யார் சொல்லணும்னு சிந்தா இருக்கு அப்படி நீங்கள் பேசவே அதனால் உங்கள் குரலை கேட்கணும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட். குட். இந்த வயசில் இந்த தாட் வந்துருச்சுனாலே நல்ல சிட்டிசனாகவே வருவீங்கன்றது எங்களுடைய நோக்கம். டெய்லி டேல என்ன பார்க்குறீங்களோ, யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் பண்ணலாம். உங்கள் கிளாஸில் ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, ஷேர் பண்ணல, ஃபுட்டை ஷேர் பண்ணுறீங்களா? அதே மாதிரி வீக் டேஸில், ஈவினிங் டைம்ஸில், சாட்டர்டேஸ் எல்லாம் வெளில போவீங்களா? நிறைய பேர் இங்கே சாப்பிடாம ரொம்ப சோர்ந்து போயெல்லாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஈவினிங் டைம்ஸில் போனீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம். கிவிங் வாட்டர் ஆல்சோ ஆட்ஸ் குட் கர்மா. தேவை என்ன எங்கே இருக்கும்? ஒரு மரம் வளர்க்குறீங்கன்னா அது நீங்கள் பூமிக்கு பண்ணுற தர்மம். நேற்று சொன்னாங்களா அந்த அந்த சார் சொன்னாங்களா, அது பூமிக்கு பண்ணுற தர்மம். கர்மாவும் அதுதான் குட் கர்மா. சோயிங் த சீட். உங்களுடைய டைம்லலாம் நீங்கள் சின்ன சின்ன சீட்ஸாக போட்டு வளர்க்குறது கூட இதுதான். ஃபுட்டு கொடுக்குறது, பொய் பேசாமல் இருக்கிறது குட் கர்மா. ஒரு விஷயத்தை மறைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் பி அன் ஓப்பன் நோ. இதுதான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது. லேர்ன் டு சே நோ. குட் கர்மாஸ் எல்லாம் எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாம் அகாமிக்கு வரப்ப என்ன ஆகிடும்? ஃபியூச்சர் எப்படி இருக்க போதப்ப ரைட்டா? யூ காட் த பாயிண்ட் ரைட். அவ்வளோதான். சொல்ல நினைச்சதை நான் விதைச்சிட்டேன். இனி நீங்கள் தான் செய்ய ஆரம்பிக்கணும். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் வாழணும். ஆனால் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது? ஹர்ட் பண்ணிக்கவும் கூடாது. லேர்ன் டு ஸ்பீக் வேர் யூ ஹேவ் an opportunity to speak. You have to be bold, at the same time you have to be humble. புரியுதா? அது தேவை. ரொம்ப ரொம்ப கூர்மையான அறிவு மட்டும் கிடையாது, நிதானம். அந்த நிதானம்ன்ற ஆயுதம் உங்கள் கையில், ஆயுதம் கூட சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த நிதானம், சைலன்ஸ், இந்த ரெண்டுமே உங்கள் கையில் இருந்ததுன்னா ஃபெய்த்துன்றதும் திரும்ப உங்களுக்குள்ளார வந்துடும். அது அழகாக உங்களோட லைஃப்பை வந்து பிரகாசமாக மாறும். ஓகே, இப்போ புரிஞ்சது இல்லையா? ஓம்காரா சொன்னோம். ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னி பொட்டன்ட். தேங்க்யூ. பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டாக தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோமோன்னு நினச்சேன். பட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் ரிசீவ்ட். ஆம்னி பொட்டன்ட் மூணு விஷயத்தையும் பண்ணுறாரு சிவன். கரெக்ட்? பொட்டன்ஷியலாக இருக்கார், வில் பவரோடு இருக்கார். அதான் ஆம்னி பொட்டன்ட். ஆம்னிஷியன்ட் எங்கேயுமே இருப்பார். இப்போ நீங்கள் இந்த இதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, புராண கதைகள் எல்லாம்
இந்த வார்டை பிரிச்சுக்கிட்டு கடவுள் ஏதோ வருவாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நரசிம்மர் வருவார். Who is Narasimha? Is the Vishwarupa of Lord Vishnu. Okay, so everybody is there. நிறைய நாயன்மார்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இனிமேலுக்கு நம்ம வார்த்தைகள் சொல் நாவல இருக்கக்கூடிய வார்த்தை மென்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சிந்தனை தெளிவாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். ஓகே, செயல் வேர்ட்ஸ், தாட்ஸ், டீட்ஸ். நான் செயல் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா, நிறைவோட, அன்போட எல்லாத்தையும் செய்யணும். எங்க உங்களை ஒதுக்குறாங்களோ, எங்க உங்களை சோகப்படுத்துறாங்களோ அங்க கொஞ்சம் பவுண்டரி போட்டு லட்சுமண் ரேகா போட்டு நான் இந்த சைட் போதும் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கு பண்ணுவீங்களா? இனிமேல் நான் உன்ட்ட ஹாப்பினஸ் பார்க்கலாமா பாப்பா? இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சா எப்படி டீல் பண்ணோம்னு? நிச்சயமா. ஏன்னா கடவுளுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறது. அவர் என்ன நடந்தாலும் அந்த கேமை பார்த்து எப்படி தான் சிரிச்சுட்டு தானே இருக்காரு. அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்மைல், அதுக்கான தெளிவை எடுத்துக்கிட்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இஸ் தட் கிளியர் சில்ட்ரன்? கேன் வி கோ இன்டு ஸ்மால் டிப்ஸ்? நிறைய கேட்டுட்டோம்ல, இப்போ ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே, ரெண்டே ரெண்டு ஆக்ஷன். இந்த விரலை இப்படி வைங்க பார்க்கலாம். இந்த விரலை இப்படி வைங்க, இப்படி வச்சுக்கோங்க. குட். இதை இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. வெரி குட். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. ரிப்பன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நிறைய தாட்ஸ் உள்ள போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை பண்ணணும். நான் பண்ணுறதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். 1 2 3 4 5. சிம்பிள். கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும். பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ இதுக்கான சயின்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். கண்ணை மூடிக்கோங்க. Keep your hands. Pull it like a ribbon now. 1 2 3 4 and 5. Gently open your eyes. How do you feel? ஒன்றுமே தெரியலன்னா ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுங்க. ஃபீலிங் ஃப்ரெஷ்னா ஃபீலிங்